இன்றைக்கி நம்ம ஐயம்பேட்டையில் இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்துக்குவோம். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மழை பெஞ்சதுனால இடம் எல்லாம் தான் இருக்குது. இந்த ரோபோட்டிக்கெலாம் நல்லா தானே இருக்குது. இதெல்லாம் யூஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தா மழை பெஞ்சதுனால எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. கரண்ட் சப்ளைவே அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இங்கே நம்ம மொத்தம் எத்தனை டிக்கெட்டுங்கிறீங்க? 6 சில்ட்ரன்ஸுங்க. அதோட பேரண்ட்ஸ் மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க? அதுவும் 8 பேர். வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் போல். ஃபிஷ் டேங்கில் அதையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டே போவோம். இந்த வெளிநாட்டு வித்தியாமா அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்குது. ஆனால் வாங்கினோம்னா பஸ்ஸு காலி ஆகிரும். அதெல்லாம் இன்னொரு வாட்டி பார்ப்போம். பார்த்ததே இருந்தாலும் எனக்காக இன்னொரு வாட்டி பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே வரலாம். ஆனால் எதுவும் வாங்கக்கூடாது. எல்லாத்தையும் ரேட் அப்படி ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த கீச்சைன் ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன், அது மட்டும் இல்லை. அது சாப்பிட்ற விஷயமாச்சு. இதை பஞ்சு மிட்டாயெல்லாம் 30 ருபீஸ் ஆங்க. ஏதோ பார்ப்போம். ஆனால் சூடான ஐட்டம்லாம் சாப்பிடவே பிடிக்கல இந்த வெயிலில். சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சாலும் ஒன்று சாக்கெல்லாம் தீர மாட்டேங்குது. இந்த அப்பளம் ஒன்று தான் நல்லா இருக்குது. அதுலேயும் மசாலா கண்ணில் பட்டுருது. கோஸ்ட் ஹவுஸ் நல்லாவே இல்லை. இந்த சூட்டை தான் போகவே இல்லை. ஏன்னா மேஜிக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. சும்மா வீட்டுக்கு ஐஸ் ஊற்றி கேட்டிக்கிறாங்க. இது 80 ருபீஸ் ஆங்க இந்த டிக்கெட். இதை பார்த்தாலே கண்ணு நிறைஞ்சிடுது. அதனால் நம்ம அதுக்கு போகவே இருப்போம்ல. இந்த கார்லாம் சின்னதாக இருக்குது. இந்த ரைடுக்கு போகுமான பயமாக இருக்குது. இந்த ரைட்டுக்கு எவ்வளோ காசு கேட்குறாங்க தெரியுமா? 70 ரூபாங்க. போகிறதுக்கு போகாமே இருந்துடலாம். இது மாதிரி கேம் ஆச்சு விளையாண்டோம்னா நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இதுவும் நல்லா தாங்க இருக்குது. விளையாடலான்னு பார்த்தே முடியல, டைம் இல்லை. ஏன்னா எப்பயும் விளையாடுற விளையாட்டு. ஆனால் இப்போ விளையாட வேணாலும் பாவம் விட்டுட்டேன். இப்போ பஞ்சு மிட்டாய் வாங்கலான்னு வந்தோம். பஞ்சு மிட்டாய் 30 ருபீஸ் தான். பார்த்தாலே இவ்வளோ பெருசாக செஞ்சு கொடுக்குறாரு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக